சர்வதேச விண்வெளி மையத்தின் வட்டப்பாதையில் க்ரூ டிராகன் விண்கலத்தில் நுழைந்திருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். க்ரூ டிராகன் விண்கலம் நுழைந்ததாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. சர்வதேச விண்வெளி மையத்துல தற்போது க்ரூ டிராகன் விண்கலம் உள்ளே நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்துடைய சுற்றுவட்ட பாதையில் தற்போது க்ரூ டிராகன் விண்கலம் சுற்றுவட்ட பாதையில நுழைந்திருப்பதாகவும், குறிப்பாக மணிக்கு 26,447 கிலோமீட்டர் வேகத்துல தற்போது இந்த விண்கலம் என்பது சுற்றி வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களும் சென்றிருக்கக்கூடிய அந்த க்ரூ டிராகன் விண்கலமானது இன்னும் சில மணி நேரத்துல சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 மணிக்கு மேலாக இந்த டாக்கிங் என்பது தொடங்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்தை பொறுத்தமட்டில் 3 பகுதிகளில் இந்த டாக்கிங்கை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில முதல் பகுதியில இந்த டாக்கிங் முயற்சி என்பது மேற்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நோக்கித்தான் தற்போது மணிக்கு அந்த 26,447 கிலோமீட்டர் வேகத்துல இந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய பாதையில அதனை துரத்தக்கூடிய வகையில் அதை சுற்றி வரக்கூடிய சூழல் இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து சரியாக 424 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சர்வதேச விண்வெளி மையத்துடைய பாதையில தற்போது இந்த விண்கலமானது சுற்றி வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விண்கலமானது விண்ணில் செலுத்தப்பட்டு 10வது நிமிடத்துல ஜீரோ கிராவிட்டி கோர்ஸ், அதாவது விண்ணில் சீறி பாய்ந்த 10வது நிமிடத்தில் புவியீர்ப்பு விசை பகுதியிலிருந்து விளங்கி நுண் புவியீர்ப்பு விசையில நுழைந்த ஒரு சூழல்ல தற்போது தொடர்ந்து அத்தகைய சூழலே பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாம் காலை முதலே பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விண்வெளி வீரர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தகவல்களையும் அங்கிருந்து க்ரூ டிராகன் விண்கலத்தில் இருந்து தெரிவித்த வண்ணம் இருந்தாங்க. ஒவ்வொரு 90 நிமிடத்திற்கும் பூமியை முழுமையாக இந்த விண்கலம் என்பது தற்போது சுற்றி வரக்கூடிய சூழலில் இன்று காலை முதல் படிப்படியாக அந்த விண்கலத்துடைய உயரம் 210 கிலோமீட்டரில் இருந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது 424 கிலோமீட்டர் என்ற சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய வட்டப்பாதையில தற்போது இந்த விண்கலமானது சுற்றி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே அந்த வட்டப்பாதையில இந்த விண்கலம் நுழையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே இந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்துடைய வட்டப்பாதையில் நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் டாக்கிங் சோதனை என்பது 4 முதல் 4:30 மணிக்குள்ளாக மேற்கொள்ளப்படும் என நாசாவின் தரப்புல தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைந்து விண்கலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் என்பது சமன் செய்யப்பட்ட பிறகு காற்று வெளியேறாமல் தடுக்கக்கூடிய வகையில அதில் இருக்கக்கூடிய வால்வுகள் அனைத்தும் மூடப்பட்ட பிறகாக விண்கலத்தினுடைய ஹேட்ச் என்பது திறக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறும். அது நடப்பதற்கு மேலும் ஒரு 20 நிமிடம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு சேர நடக்கும் பட்சத்துல இறுதியாக விண்வெளி வீரர்கள் நால்வருமே பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே நுழைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நுழையக்கூடிய பட்சத்தில் ஒரு வரலாற்று சாதனையை இந்தியா படைக்க இருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் முதலாக ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா உள்ளே நுழைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விண்வெளிக்கு சென்ற 2வது வீரர் என்ற பெருமையை நேற்றே சுபான்ஷு சுக்லா பெற்றுவிட்ட ஒரு சூழல்ல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.